அன்பின் இறைக்குலமே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பின் திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். யாருக்கு எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டுமோ அது எவ்வித தடையுமின்றி கிடைப்பதுதான் நீதி. நாம் எதனை வைத்திருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, மாறாக நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதுதான் முக்கியம். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். இன்றைய திருவழிபாடு இந்த நோக்கத்திற்கு தான் அழைப்பு விடுக்கிறது என்ற ஆழ்ந்த சிந்தனையோடு இத்திருப்பலியை ஒப்புக்கொடுக்க புனித லூர்து மாதா அன்பிய குடும்பங்களும் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இதயமேந்து சங்கமமாவோ, அன்பர் இயேசு படியிலை நென்று சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு படியிலை நென்று சரித்திரமாவோ. அருணதி பாயம் இந்த திருப்பலிதனிலே அரும்பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழச் சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி, இறையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி, இறையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி, இறையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி, இறையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றோடு திருவருகை காலம் தொடங்கி கிறிஸ்து பிறப்பு காலம், கிறிஸ்துவினுடைய இந்த திருமுழுக்கோடு நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்தோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினோம். திருக்காட்சியின் மூலமாக புறையினத்தாருக்கு அவர் வெளிப்படுத்தப்பட்டதை சென்ற ஞாயிறு கொண்டாடினோம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்று கடவுளுடைய மகன் என்ற அங்கீகாரத்தை பெற்று
தன்னுடைய இறையாட்சி பணியை தொடர இருக்கின்றார். நாளையிலிருந்து திருவழிபாட்டினுடைய பொது காலம் ஆரம்பமாகின்றது. இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் தயாரிக்கப்பட்ட நாம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். தம்முடைய திருமுழுக்கின் வழியாக இயேசு இறைவனோடு இணைந்திருக்கின்றார், இறைவனோடு ஒன்றாக கலந்திருக்கிறார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதனால்தான் ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்று யோர்தான் ஆற்றிலிருந்து மேலே எழுந்தபோது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் என்பதை இறைவன் இவ்வுலகிற்கு வெளிப்படுத்துகின்றார். அதன் அடையாளமாக தூய ஆவி, எந்த ஆவியால் அன்னை மரியாவினுடைய அந்த இதயத்தில் திருவயிற்றில் கருவாகி உருவாகி மனிதரான அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் மேல் தூய ஆவி இறங்கி வர கிறிஸ்துவனுடைய பனிக்காலமான தொடங்குகின்றது. எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து அவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ நம்முடைய திருமுழுக்கு வாழ்க்கையை புதுப்பித்து என்றும் என்னாலும் அவரோடு இணைந்து பயணிப்பின் நம்பிக்கையிலே இந்த பலியில் இணைந்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய பலியில் ரெபேக்கா ரீட்டாவினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் பி ஜெயராஜ் அவர்களது 45வது நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவர், எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவர், எம் மன்றாற்றியருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தரென சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்பட்டவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சியின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு போற்றிடு. என் உயிரே ஆண்டவரே போற்றிடு போற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே நீ எத்துணை மேன்மை மிக்கவர். நீ மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கோடாரமென விரித்துள்ளவர். நீ திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை உன் தூதர்களாய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை பணியாளராய் கொண்டுள்ளவர். என் உயிரே ஆண்டவரே போற்றிடு 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 போற்றிடு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீர்த்துக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்தே கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ் அருளால் பயிற்சி பெற்றிருக்கிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருக்கும் நிறைவேற்றும் என காத்திருக்கிறோம். நாம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படுத்தப் போகிறது. அவர் நம் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களிலும் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாகிய தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்படுத்தப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பின் அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் தம் மீட்டார். அவர் தம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவி நம் மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவர்களுக்கு ஏற்புடையவர்களாக்கி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலைவாழ்வை உரிமை பேராக பெரும்பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia.
Alleluia. Alleluia. Alleluia. Alleluia. என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய நற்செய்தி இவ்வாறு தொடங்குகிறது. மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். 600 ஆண்டுகளாக நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். எங்களுக்கென்று ஆலயம் இல்லை, எங்களுக்கென்று அரசன் இல்லை, எங்களுக்கென்று தலைவன் இல்லை, நாங்கள் இந்த நாட்டிலே அடிமைகளாக இருக்கின்றோமே என்று எப்போது மெசியா வருவார், எப்பொழுது எங்களுக்கு வலிமைமிக்க ஒரு அரசர் வருவார் என்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு அந்த இஸ்ராயேல் மக்களிடையே இருந்தது. அதனால்தான் அந்த எதிர்பார்ப்பு ஒருவேளை திருமுழுக்கு யோவான் அவருடைய மறையுரை, அவருடைய போதனை நிறைவேற்றிவிட்டதாக என்று தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த மீட்பு நெருங்கி வந்து விட்டது என்று எண்ணினார்கள். இயேசு உயிர்த்து 400வது ஆண்டிலே அலெக்சாண்ட்ரியாவில், த கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா was a noble and young woman who was very popular among the ancient world. அந்த 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்த கத்ரின் என்ற ஒரு பெண்மணி ஒரு பணக்கார குடும்பம், நேர்மையான ஒரு மதிக்கத்தக்க போற்றத்தக்க ஒரு இளம் பெண்ணாக இருக்கின்றாள். ஆனால் அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு, கிறிஸ்துவின் மீது அதிக பற்று கொண்டு, கிறிஸ்துவினுடைய போதனைக்கு ஏற்ப வாழ்ந்ததால் பலர் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்றார்கள். இது அப்போது அரசனாக இருந்த மேக்சின்ஸ் என்ற எம்பரருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிறது. எனவே நான் தான் இந்த நாட்டினுடைய அரசன்,
எனவே என்னை மிஞ்சிய ஒருவனை இவர்கள் வணங்குகின்றார்களே, போற்றுகின்றார்களே என்று சொல்லி அவன் வேத கலாபனையை, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறான். அப்பொழுது அவன் கேத்தரினையும் அழைத்து இவ்வாறு சொல்லுகிறான், நீ 2 ஆப்ஷன் தான் உனக்கு இருக்குது. ஒன்று, என்னை வணங்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவை. என்னை வணங்காவிட்டால் உனக்கு 2வது சான்ஸ் இறப்பு தான் என்று அறிக்கையிடுகிறான், ஆணையிடுகின்றான். ஆனால் அதற்கு கேத்தரின் அஞ்சியதில்லை. அதை குறித்து அவள் கவலைப்படவில்லை. அவளுடைய அந்த தர்க்கமும் அல்லது அவளுடைய விவாதமும் அவனை இன்னும் எரிச்சலுக்கு உள்ளாக்குகின்றது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய அரசவையில் இருந்த 50 பிலாசபர்ஸ், மெய்யியல் தத்துவ ஞானிகள் அண்ட் ஓரேட்டர்ஸ், பெரிய பேச்சாளர்களை வைத்து தன்னுடைய அரண்மனையிலே ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற கத்தரினை தோற்கடிக்க, இழிவுபடுத்த, கொச்சைப்படுத்த, கேலி செய்ய, கிண்டல் செய்ய ஏற்பாடு செய்கிறான். ஒரு நாள் அரண்மனை அரசு அதிகாரிகள் கூடுகின்றார்கள். அதற்கும் அவள் தயாராக இருக்கிறார். எனவே எல்லோருக்கு முன்பாக அந்த 50 தத்துவ ஞானிகள், பிலாசபர்ஸ் அண்ட் ஒரேட்டர்ஸ், பேச்சாளர்கள் கூடுகின்றார்கள். கேத்தரிடம் தயாராக இருக்கிறாள். அவள் அந்த ஆர்கியூமெண்ட், விவாதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அங்கு வந்திருந்த அந்த 50 தத்துவ ஞானிகளும் ஓரேட்டர்ஸ்களும் கிறிஸ்தவர்களாக மாற ஆசைப்படுகின்றார்கள். கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். இன்னும் டிஸ்கஷனே ஆரம்பிக்கலை. டிஸ்கஷனுக்கு முன்னாடியே அந்த போட்டி, ஆர்கியூமெண்ட், விவாதத்துக்கு முன்பாகவே நாங்கள் கிறிஸ்துவின் மீது ஈர்க்கப்பட்டோம், கிறிஸ்தவர்களாக மாறுண்டு சொல்லுகின்றார்கள். பயங்கர எரிச்சலாகின்றது. உடனே கவர்னரை கூர்த்து கட்டளையிடுகிறான், இம்மிடியட்டாக உடனே இவர்களை கொலை செய்யுங்கள் என்று அந்த 50 தத்துவ ஞானிகளையும் அவன் கொலை செய்கிறான். அப்பொழுது அந்த கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா சொன்ன வார்த்தை இதுதான். என்ன சொல்கிறார் என்றால், இவர்கள் கிறிஸ்துவுக்காக சிந்திய இந்த இரத்தம்தான் திருமுழுக்கினுடைய தண்ணீர். நம் திருமுழுக்கின் போது எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே திருமுழுக்கு பெற்றாரோ, அந்த திருமுழுக்கின் ஞாபகமான அடையாளமாக உள்ள இவர்களுடைய இரத்தம், இவர்களுடைய மாற்றடம் என்றால் மறை சாட்சியம். ஏன்னா அவங்க என்ன ஞானஸ்தானம் வாங்கலை, திருமுழுக்கு வாங்குவதற்கு ரெடியாக தயாராக கிறிஸ்தவர்களாக மாறப்போன்னு சொன்ன உடனேயே அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். எனவே இவர்கள் மறை சாட்சியாக கொலை செய்யப்பட்டதே, கிறிஸ்துவுக்காக உயிர் விட்டதே பாப்டிசம், திருமுழுக்கு என்று சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த வெளிப்பாட்டை, கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் அல்லது நாம் கிறிஸ்துவால் ஆட்கொள்ளப்படுகின்றோம் என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு இவ்வுலகத்தில் பிறந்த பொழுது யூதர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார். பெத்லகேமிலே, எருசலேம் அருகாமையிலே. சென்ற ஞாயிறு நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். அவருடைய மாட்சி வெளிப்பட்டது. உன்னதத்திலே மாட்சி குழந்தை இயேசு பிறந்தவுடன். 2வது மாட்சி, கீழ்த்திசை ஞானிகள் பெத்லகேம் நோக்கி வருகின்றார்கள். அப்பொழுது புற இனத்தார்கள், அவர்களெல்லாம் மெசபடோமியாவிலும் அரேபியாவிலும் ஈரானிலிருந்து வந்தவர்கள், கடவுளுடைய மாட்சியை கண்டுகிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்கள். 2வது மாட்சி, தொடக்க காலத்தில் கொண்டாடப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ். 3வதாக இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இப்பொழுது உலகிற்கு அவர் வெளிப்படுத்தப்படுகின்றார். அந்த உலகிற்கு அவர் வெளிப்படுத்தப்படுகின்ற கடவுளுடைய மாட்சியை யாரெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா, மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில், எல்லாரும் திருமுழுக்கு வாங்குறாங்க. மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது, இறைவனோடு தன்னை இணைத்து கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. அடையாளம். ஏன்னா அவர் மேலிருந்து வர்றார். அவங்க அப்பா யாரு? மேலே இருக்கிறார். வானம் திறந்தது. இயேசுவின் தூய ஆவியின் வல்லமையால் அவர் திருமுழுக்கு பெற்றார். பிறப்பு உருவானது. இப்பொழுது மீண்டும்
இந்த உலகத்திற்கு வருகிறார், பணி செய்ய போகிறார். ஆண்டவர் இயேசுவை எல்லோரும் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். த ஐடென்டிட்டி, த ரெகக்னிஷன். இவர் யார், இவருக்கான அங்கீகாரம் என்ன, இந்த மக்களுக்கெல்லாம் இவர் எப்படி வெளிப்படுத்த போகிறோம் என்பதை வானம் திறந்து தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அன்னைக்கு தூய ஆவி நிழலிடுவார், நீர் ஒரு மகனை பெற்றிடுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவருடைய கருவான நாள். இப்பொழுது தூய ஆவி மீண்டும் இறங்கியது. அப்பொழுது கடவுளே டைரக்டாக சொல்கிறார். அன்னைக்கு கடவுள் பேசியதை இயேசுநாதனும் கேட்டிருக்க மாட்டார், ஏன்னா அவரும் கடவுள். இப்பொழுது நீ என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் புரிப்படைகிறேன் மக்கள்கிட்ட சொல்லுகிறார். இவரே எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க யோர்தான் நதியில், திருமுழுக்கு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறார், இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவர்தான் நான் அனுப்பிய பிள்ளை, எனவே இவருக்கு நீங்கள் செவிசாயுங்கள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்ற திருமுழுக்கு என்பது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவர் கடவுளுடைய மகன் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இரண்டாவது, அவர் கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிறது. அதனால் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுதே ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். புறா வடிவில் தோன்றி, அதாவது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்தது. திருமுழுக்கு பெற்றவுடன் அவர் விழிந்து வருகிறார். அதனால தான் விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த திருமுழுக்கு நிகழ்வு பல விவிலியத்தினுடைய மேற்கோள்களை பழைய ஏற்பாட்டில் பாடும் தேடும் பொழியும் கானான் தேசத்துக்கு யோர்தானை கடந்து யார் போகிறாங்க, இஸ்ரேல் மக்கள் சொல்லுகின்றார்கள். அவர்களை வழிநடத்தி சென்றவர் யோசுவா. யோசுவா என்ற எபிரேய வார்த்தைக்கு இன்னொரு பொருள் என்னவென்றால் இயேசு. எனவே அவர் பழைய ஏற்பாட்டில் அந்த மக்களை புதிய வாழ்க்கைக்கு யார் அழைத்து செல்கிறார், யோசுவா அழைத்து செல்கிறார். புதிய ஏற்பாட்டிலே யோர்தான் நதியிலே மக்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பை கொண்டு வருவதற்காக இயேசு அவர்களை புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறார். அங்கு யோசுவா, இங்கும் யோசுவா. பழைய ஏற்பாட்டிலே அந்த மக்கள் ஆற்றை கடக்கின்றார்கள், செங்கடலை கடக்கின்றார்கள், பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை அடைகின்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு யோர்தான் ஆற்றிலிருந்து மேலே வருகின்றார். எனவே அந்த மக்களுக்கு அடிமை வாழ்விலிருந்து புதிய வாழ்க்கை பெற்றது. இந்த இஸ்ராயல் மக்களுக்கு தங்களுடைய அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவம் என்கின்ற அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப் போகின்றார். அதனால்தான் இந்த இம்மர்சன்னா அப்படியே மூழ்கிறார். அவர் மூழ்குவது என்பது அர்த்தம் என்னவென்றால், நாம் நம்முடைய பாவத்திலே இறப்பது. இங்கு இயேசு தன்னுடைய நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து இறக்கிறார். கல்வாரியில் ஒருவராக நம்முடைய பாவத்தை கொண்டு இறக்கப் போகிறார் என்பதை அவருடைய திருமுழுக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே ஆண்டவர் இயேசு அங்கு மூழ்கிறார் என்பது அவருடைய இறப்பை காட்டுகிறது. மீண்டும் தண்ணீரை விட்டு அவர் மேலே வருகிறார் என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை காட்டுகின்றது. எனவே பாவத்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மக்களை ஆண்டவர் இயேசு மீட்கப் போகின்றார். இப்பொழுது அவருடைய பனிக்காலம் ஆரம்பமாகிறது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி. இதனுடைய முன்கோடாகத்தான் இன்றைய முதல் வாசகம் 586ஆம் ஆண்டு இயேசு பிறப்பதற்கு 586 ஆண்டுக்கு முன்பாக இசையா சொன்ன அந்த வாசகம் என்னவென்றால், இந்த இஸ்ராயேல் மக்கள் கடவுளை மறந்து பாவம் செய்தார்கள். பாவம் செய்த அவர்களை கடவுள் தண்டிக்கிறார். எனவே பாபிலோனியாவில் அவர்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அடிமைகளாக இருக்கின்ற இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே கோயில் இல்லை, ஆலயம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. யூதேயா எருசலேம் முழுவதும் பிளவுபட்டு கிடக்கிறது, பாலடைந்து கிடக்கிறது. எனவே பாலடைந்து கிடக்கின்ற இந்த மக்களை பார்த்து குரலொலி ஒன்று முழங்குகின்றது. கடவுள் பேசுகிறார். இங்கே பாருங்க, வானத்திலிருந்து குரல் ஒன்று கேட்டது, வானம் திறந்தது. அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் கொளித்தது. இங்கேயும் கடவுள் பேசுகிறார், அங்கேயும் கடவுள் பேசுகிறார். பாலினத்தில் ஆண்டவருக்காக வழி ஆயத்தமாக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கை கடமுரடாக இருக்கிறது, பாதையை செம்மையாக்குங்கள். கடமுடனாவை சமாதானமாக்கப்படும். காரணம் என்னவென்றால், இத்தனை நாட்களாக நீங்கள் அடிமைகளாக இருந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். கடவுளுடைய மாட்சி. ஏன்னா இவ்வளவு நாட்கள் நீங்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறீர்கள். கடவுள் உங்களை தண்டித்தது போதும், நீங்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வாருங்கள். உங்களை என்னுடைய பிள்ளைகளாக
பிள்ளைகளாக உங்களுடைய என்னுடைய மக்களாக நான் வழிநடத்தப் போகிறேன், என்னுடைய மாட்சி நீங்கள் காண்ப ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் அப்படின்னு நற்செய்திக்கு வாங்க. இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மக்களெல்லாம் நிற்கிறாங்க. கடவுளுடைய குரல் கேட்டது. இதில் என்ன ஒரு பியூட்டி என்னென்னா, சியோனே என்பது அந்த எருசலேம் பள்ளத்தாக்கு, அந்த மலை, இதெல்லாம் போக யூதா நகரிடம் முழங்கு. ஏன்னா யூதா தான் அங்கே அடிமையாக இருக்கிறது. முழங்கிட்டு அவர்களை நான் அழைத்து செல்ல போகிறேன். ஆயனை போல் தம் மந்தையவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் சுமப்பார். ஏன் தோளில் சுமக்கிறார் என்றால், இத்தனை நாட்களாக இவர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள், காயப்பட்டு கிடந்திருக்கின்றார்கள், நொண்டிகளாக கிடந்திருக்கின்றார்கள். இனிமேல் இவர்களால் நடக்க முடியாது. நடக்க முடியாத என்னுடைய பிள்ளைகளை இப்பொழுது நான் தோள் மேல் சுமக்கப் போகிறேன். அடுத்து சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். சினையாடுன்னு நமக்கு தெரியும், அதில் நடக்க முடியாது, அப்படியே தடுமாறி மெதுவாக நடக்கும். அப்போது இந்த மக்கள் தன்னுடைய பிள்ளைகள் சினையாடுகள், எனவே அவர்களை நான் அரவணைத்து செல்ல போகிறேன் என்று ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை மீண்டும் அந்த மாட்சியின் ஒளிக்கு அழைத்து செல்ல வருவார் என்ற மக்களுக்கு சொன்ன அந்த இறைவார்த்தை, அந்த மெசியா கிறிஸ்துவின் நிறைவு பெறுகிறார் என்பதை இன்றைய நற்செய்தி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. எனவே இந்த திருமுழுக்கு என்பது நாம் இறைவனோடு கொண்ட அந்த உறவை, நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், நம்மை அரவணைப்பது கடவுள் தயாராக இருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்வது கடவுள் தயாராக இருக்கிறார், நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக நாம் திருமுழுக்கிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அர்த்தத்தை உணர்ந்து நாம் வாழ்கின்ற போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதை கடவுள் சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். 1945ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள், அதாவது அருள் தந்தை ஃபெல்வில்ஃபி என்றவர் ஹிட்லருடைய அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே வதைக்கப்படும் அந்த முகாமிலே அவர் வதைக்கப்படுகிறார், துன்புறுத்தப்படுகிறார். பிறகு 1945 பிப்ரவரி 2ஆம் நாள் அவர் கிறிஸ்துவுக்காக கொலை செய்யப்படுகிறார். அப்பொழுது அவர் எழுதிய அந்த கடைசி வார்த்தை, நான் கிறிஸ்துவுக்காக துன்புற்ற பொழுது மனிதனாக இருந்தேன். அப்படின்னா நான் கிறிஸ்துவோடு இணைந்திருந்த பொழுது நான் மனிதனாக இருந்தேன் என்று சொல்லி, அவர் கிறிஸ்தவர் என்று அங்கு அறியப்பட்டாலும் அவர் யாருக்கும் தெரியாமல் அந்த சிறைச்சாலையிலே திருப்பலி வைத்து கொண்டு மக்களிடத்தில் இறை வார்த்தையை போதித்து கொண்டு மக்களை கிறிஸ்துவின் பால் ஈர்த்து கொண்டிருந்தார் அருள் தந்தை ஃபெலிக்ஸ் எல்ஃபி. கேத்ரின் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா தன்னுடைய உயிரை கிறிஸ்துவாக பலி கொடுத்தார். அவரோடு 50 தத்துவ ஞானிகள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை பலி கொடுத்தார்கள். திருமுழுக்கு இரத்தத்தினால் அவர்கள் பெற்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கின் போது இறை வேண்டல் செய்து இறைவனோடு தன்னுடைய உறவை இணைத்து கொண்டார். நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். எனவே நாம் பெற்ற அந்த திருமுழுக்கு நாம் என்னாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக நாம் இணைந்திருக்க வேண்டும். நம்மை கூட்டி சேர்க்க, நம்மை தன்னுடைய தொழிலை சுமக்க, நம்மை கைகோர்த்து அரவணைக்க ஆண்டவர் தயாராக இருக்கிறார். அவருடைய மந்தைகளாக நம்மை பார்த்து ஆண்டவர் ஏன் சொல்கின்ற பொழுது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அவ்வாறு நாம் தயார் இருக்கின்ற பொழுது நம்முடைய திருமுழுக்கு நிறைவு பெறும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார்.
வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இக்காலத்தில் நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனிதநேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்கள் இல்லாமல் அவர் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு நம் கடவுளிடம் மன்றாட்டுக்களை எழுப்புவோம். அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் ஞான தலைவர்கள் விசுவாசத்தை கடைபிடித்து வாழவும் இறை மக்களை விசுவாச ஒளியில் நடத்தி சென்று தம் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பாரத நாட்டையும் அதன் தலைவர்களையும் ஆசீர்வதியும். மக்களுக்குரிய கடமைகளையும் உரிமைகளையும் அளித்து மக்களின் துயர்துரைத்தும் திண்மங்கள் தீட்டி மக்களை அன்பு வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் தரும் இறைவா, இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருள் தந்தை மற்றும் எம் பேராலய அருள் தந்தையர்களை ஆசீர்வதியும். எம் பேராலய வளர்ச்சிக்கும் வேளாங்கண்ணி பங்கின் முன்னேற்றத்திற்காகவும் இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமென்றே இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்கும் புனித லூர்து மாதா அன்பிய குடும்பத்தாரை ஆசிர்வதியும். இவர்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வெற்றி பெறவும், பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு சிறக்கவும், குடும்பங்களில் அன்பு, அமைதி, சமாதானம், பக்தி நிலவிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் இறைவா, கடவுளும் மனிதருமானவரை தம் புனிதமான திருவயிற்றில் தாங்கிட பேறு பெற்ற அவர் நீரும் நம்பிக்கையாளர் மன்றாட்டுகளை கேட்டருள நம்மிடம் பரிந்துரைக்க வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு சிறு வீரையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன், விரைந்தேன், நீ களைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன்னடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன், எழுந்தேன்,
சகோதர சகோதரிகளே, என்னுடைய முடிதமான பலி எல்லாமல்ல தன்னை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வழிபாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சியின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தி. மேலும் தூயாவியார் புறாவடியில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை நீர் அறியச் செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் இம்மண்ணுலகில் சேர்ந்து இடையராது மதுமாட்சியை குடிவென்றி கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 பாம்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்தும் ஆண்டார்கின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமரிரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் ஏற்பினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மேற்பிழைக்கும் கண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று முக்கூழியும் பெரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயட்டி சகாயராஜ், எல்லா திருநின்றாய் அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தொள்ளும் எதனோக்கோடு தொழுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உட்கார்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை வழித்தருள திருபுறம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனியுங்கள். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கேற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணையை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வரும்பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியனுமே. வல்லமையோடு வாழனுமே. மரங்கள் கனிகள்
அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். திருமண ஓலைகள். தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு மெயின் ரோட்டில் வசிக்கும் தந்தை மைக்கேல் சுவாமி, தாய் ஜான் சிமேரி இவர்களின் மகன் ஆரோக்கிய பிரேமிற்கும், செங்கல்பட்டு மறை மாவட்டம் நெமலாஞ்சேரியில் வசிக்கும் தந்தை ஆரோக்கியநாதன், தாய் லிலிதரஸ் இவர்களின் மகள் அக்ஷயாவுக்கும் திருமணம். இது 3வது ஓலை. தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு ஏஞ்சல் நகரில் வசிக்கும் தந்தை தாஸ், தாய் லீமா ரோஸ் இவர்களின் மகன் அஜய் ஜேம்ஸுக்கும், தஞ்சைமறை மாவட்டம் அம்மாப்பேட்டை பங்கு பரிசுத்தம் மற்றும் ஆரோக்கியமேரி இவர்களின் மகள் லீனு முனிஷா இவர்களின் மகளுக்கு திருமணம். இது முதல் ஓலை. தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு ஏஞ்சல் நகரில் வசிக்கும் தந்தை நாகராஜன், தாய் ஏஞ்சலின் மேரி இவர்களின் மகன் அருண்குமாருக்கும், தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு செபஸ்தியார் நகரில் வசிக்கும் தந்தை மரிய சுசை, தாய் எலிசபெத் ராணி இவர்களின் மகள் தெரசா மேரிக்கும் திருமணம். இது முதல் ஓலை. தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு செபஸ்தியார் நகரில் வசிக்கும் தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கும், தாய் ஃப்ளாரன்ஸ் மேரி இவர்களின் மகன் அலெக்ஸ் ரூபனுக்கும், தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு செபஸ்தியார் நகரில் வசிக்கும் தந்தை இருதயராஜ், தாய் அருமை செல்வி இவர்களின் மகள் நான்சி ரூபா இவர்களுக்கு திருமணம். இது முதல் ஓலை. தஞ்சைமறை மாவட்டம் வேளாங்கண்ணி பங்கு கொய்யாத்தோப்பில் வசிக்கும் தந்தை ஜோசப் அலெக்சிசு, தாய் ராணி இவர்களின் மகன் ஜோசப் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும், கோயம்புத்தூர் மறை மாவட்டம் பொள்ளாச்சியில் வசிக்கும் தந்தை இன்னாசி முத்து லாசர், ஜோஸ்பின் லில்லி இவர்களின் மகள் ஆனட் ஏஞ்சல் ராணி இவர்களுக்கு திருமணம். இது முதல் ஓலை.
திருமணங்களில் ஏதேனும் தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது நமது கடமை. ஞாயிறு அறிக்கை. இன்று 12/1/2025 ஆண்டவரின் திருமுழுக்கு பொது காலத்தின் முதல் ஞாயிறு. 13/1/2025 புனித ஹிலாரி ஆயர் மற்றும் வல்லுனர் நினைவு. 14/1/2025 புனித தேவசகாயம் மறைசாட்சி நினைவு. 16/1/2025 புனித ஜோசப் வாஸ் அவர்கள் நினைவு. 17/1/2025 புனித வனத்தந்தோனியார் நினைவு. 19/1/2025 பொதுக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, வருகின்ற 14ஆம் தேதி தமிழர் திருநாள் அன்று மாலை 6:30 மணி திருப்பலியை பங்குதந்தை அவர்கள் சிறப்பித்து ஜபித்து அதன் முடிவில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்படும். பங்கு மக்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, அருள் தரும் யூபிலி ஆண்டு 2025 இருக்கிறோம். பாப்பானவரும் நமது ஆயர் அவர்களும் இந்த ஆண்டை இயர் ஆஃப் ரினியூவல், இயர் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன், புதிய வாழ்வின் ஆண்டு என்றும் ஒப்புரவின் ஆண்டு என்றும் மனமாற்றத்தின் ஆண்டு என்றும் அழைக்கின்றார்கள். அதன் முதல் முத்தாய்ப்பான தொடக்கமாக இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 54 பேர் நமது பங்கிலே நோயாளர்கள் முதல் வெள்ளிக்கிழமை அன்று நற்கருணை வாங்குகிறார்கள். அவர்களுக்கு கீழ்கண்ட தேதிகளில் அவரவர் வீடுகளுக்கு சென்று பாவ அறிக்கை கேட்டு அவர்களுக்கு திவ்ய நற்கருணை வழங்கப்படும். இந்த 54 பேரையும் தவிர இன்னும் வேறு யாருக்குமாவது திவ்ய நற்கருணையும் பாவ அறிக்கையும் கொடுக்க வேண்டும் என்றால், முடியாதவர்கள், குறிப்பாக முடியாதவர்களுக்கு மட்டும் வழங்க வேண்டும் என்றால் பங்கு தந்தையிடம் அவர்களது பெயரையும் தொலைபேசி எண்ணையும் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 21/1/2025 அன்று செட்டித்தெரு அண்ணாப்பிள்ளை பகுதியில் இருக்கிற அந்த நோயாளர்களுக்கு பாவசிங்கத்தினம் கேட்க அருள் தந்தையர்கள் வருவார்கள். 22/1/2025 ஆரிய நாட்டு தெருவில் உள்ள பகுதியில் உள்ள நோயாளர்களுக்காக பாவசிங்கத்தினம் கேட்க வருவார்கள். 23/1/2025 செபஸ்தியார் நகரில் உள்ள மக்களுக்காக, நோயாளர்களுக்காக பாவசிங்கத்தினமும் திவ்ய நற்கருணை வழங்கப்படும். 24/1/2025 மெயின் ரோடு ஆர்ச் பகுதியில் உள்ள பங்கு மக்களுக்காக திவ்ய நற்கருணையும் பாவசிங்கத்தினம் கேட்டு வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, நமது மறை மாவட்டத்தின் முன்னெடுப்பாக நமது ஆயரவர்களால் பாதை என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நமது மேய்ப்பு பணி நிலையம் பாஸ்டல் சென்டரில் இதற்கான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குழந்தைகளுக்காகவும் படித்து முடித்தவர்களுக்காகவும் வழிகாட்டியாகவும் வேலை வாய்ப்புகளை வழங்குகின்ற இடமாகவும் மற்றும் சிறுபான்மையினருக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த சலுகைகளாம் வழங்கப்படுகிறதோ இதை பற்றி சொல்லுகிற ஒரு இடமாக இருக்கிறது. எனவே தஞ்சாவூருக்கு செல்லும்போது மேய்ப்பு மலை நிலையத்தில் உள்ள இந்த கமிஷன் ஆணையத்திற்கு சென்று உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4 இவற்றுக்காக நமது ஆயரவர்களால் 7 மறைவட்டங்களிலும் அதற்கான சென்டர்ஸ் அகாடமி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பயிற்சி நிறுவனங்கள் நமது நாகை மறை வட்டத்திற்கு வேளாங்கண்ணி கல்லூரியில் இது தொடங்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி முதல் இது துவங்க இருக்கிறது. எல்லா சனி ஞாயிறுகளிலும் வகுப்புகள் நடைபெறும். வருகின்ற ஜூலை மாதம் தேர்வு இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே அதுவரை சனி ஞாயிறு இந்த தேதிகளில் அவர் இந்த பிள்ளைகளுக்காக வகுப்புகள் நடத்தப்படும். குறைந்த கட்டணம் தவணை முறையிலும் செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பங்கு தந்தையிடமிருந்து கடிதம் பெற்று சென்று இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பாந்தவர்களே, இன்று இந்த பங்கு மக்கள் திருப்பலியை சிறப்பித்த புனித லூர்து மாதா அம்பியத்தாருக்கு ஜபங்களும் பாராட்டுகளும். கரம் தட்டுவோம். வருகின்ற ஞாயிறு 19/1/2025 பங்கு மக்கள் திருப்பலியை சிறப்பிப்போர் பெரிய நாயகி மாதா அன்பியத்தார். அன்பான பங்கு மக்களே, குணமணிக்கும் நற்செய்தி பெருவிழா, பொங்கல் நற்செய்தி பெருவிழா 34வது ஆண்டாக நமது தஞ்சை மறை மாவட்டத்தின் சார்பாக பெத்சாய்தா குணமணிக்கு மையத்தில் நடத்தப்படுகின்றது. அதை வழிநடத்துபவர் பேரருட்பணி ஒய் அந்தோணிராஜ், ஆன்மீக இயக்குனர், சேத்துப்பட்டு மாதா
வெள்ளூர் மறை மாவட்டம். நடக்க இருக்கின்ற இந்த தேதிகள் 14, 15, 16 இந்த மாதம் இந்த பொங்கல் விடுமுறை 3 நாட்களிலும் நடத்தப்பட இருக்கிறது. விருப்பப்படுபவர்கள் கலந்து கொண்டு செபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மறை மாவட்டத்திலே அவர் லேடி ஆஃப் ஹெல்த் மல்டி பர்பஸ் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் துவங்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படுகின்றவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆயர் அவர்களின் சுற்றுமடல் ஜூபிலி 2025 சமூக மாற்றத்திற்கான அறைகூவல். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கும் தன்னுரிமையை அறிவியுங்கள், அது உங்கள் யூபிலி ஆண்டு. லேவியர் புத்தகம் 25:10. இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வருகின்ற அதாவது கடந்த டிசம்பர் 24 அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் யூபிலி 2025 ரோமை நகரில் துவங்கி வைத்துள்ளார். இது நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் திரு அவை முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்த கருப்பொருளை மையப்படுத்தி பல்வேறு ஆன்மீக சமூக மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகள் உலகளாவிய அளவிலும் நம் மறைமாவட்ட அளவிலும் நடத்தப்பட இருக்கிறது. இந்த தருணத்தில் விவிலியம் மற்றும் திரு அவை ஆவணங்கள் அடிப்படையில் யூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கும் அழைப்பு குறித்து சற்று சிந்திக்க அழைக்கிறேன். யூபிலி ஆண்டு என்பது ஓர் அருளின் காலம், புதுப்பித்தலுக்கும் மாற்றம் அடைதலுக்குமான ஒரு சிறப்பு நேரம், நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற மைய கருத்து. இந்த யூபிலி ஆண்டு முழுவதும் திரு அவை உறுப்பினர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குழும வாழ்விலும் சரி, விடுதலை, ஒப்புரவு, மறுசீரமைப்பு போன்ற மதிப்பீடுகளை நிலைநாட்டும் வேட்கையுடன் நம்பிக்கையோடு பயணிக்க அழைப்பு விடுக்கிறது. மேலும் இன்றைய சமூகத்தில் நிலவும் அநீதிகளை களையவும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்யவும், ஏழைகளுக்கு தனி கரிசனை, எல்லோருக்கும் தரமான கல்வி போன்ற முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் பழைய ஏற்பாட்டு யூபிலி ஆண்டு என்பது அடிப்படையில் ஒரு விடுதலை ஆண்டு. யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காஞ்சி ஆட்சியகத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். லேவியர் புத்தகம் 25:13 சொல்கிறது. யூபிலி ஆண்டில் அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டார்கள், கடன் மன்னிக்கப்பட்டன, நிலங்கள் உண்மை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஆண்டவரின் இரக்கத்திற்கும் நீதிற்கும் யூபிலி ஆண்டில் ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் வடிவம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மிக சிறப்புக்குரிய நாசிரேத்து பிரகடனத்தில் இது அழகாக வெளிப்படுத்தப்பட்டதை காணலாம். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். இது வெறும் ஆன்மீக மறுமலர்ச்சிக்கான அழைப்பு மட்டுமல்ல, இயேசுவின் நாசிரேத்து பிரகடனம் மனிதனை அடிமைப்படுத்தும் எல்லா சமூக அமைப்புகளையும் வேரோடு புரட்டி போட விடுக்கப்பட்ட ஒரு அறைகூவல். யூபிலி 2025 துவக்க நிகழ்வானது மறை மாவட்ட அளவில் கடந்த 29/12/2024 திருக்குடும்ப விழா அன்று மாலை மறைமாவட்ட பேராலயத்தில் திருமண வாழ்வில் 25 மற்றும் 50 ஆண்டு நிறைவு செய்த தம்பதியினரோடு சேர்ந்து நடத்தப்பட்டது. அன்று இந்த யூபிலி ஆண்டு மறைமாவட்டத்தின் சார்பாக மிக சிறப்பான விதத்திலே தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு பங்கிலும் அனைவரும் கைகோர்த்து இந்த யூபிலி ஆண்டை சிறப்பான விதத்தில் கொண்டாட அழைப்பு ஆயிரவர்கள் விடுக்கிறார்கள். நமது மறைமாவட்டத்தில் 25 தலங்களில் மறைமாவட்ட அருள் பணி நிலைய பணிக்குழுக்கள் இணைந்து நடத்தும் யூபிலி 2025 சிறப்பு கொண்டாட்டம் நிகழும். இந்நிகழ்வில் அனைவரும் ஆர்வமுடன் பங்கெடுக்க வேண்டுகிறேன். ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் ஒரு திரு பயணத்தலம் தேர்வு செய்யப்பட்டும் நமது மறை வட்டத்தில் நமது வேளாங்கண்ணி திருத்தலமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அவ்வருள் தலத்தில் நம்பிக்கையுடன் திருப்பயணிகளாக சென்று இந்த யூபிலி ஆண்டின் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ள அன்புடன் ஆயர் அவர்கள் அழைக்கிறார். அதுதான் நிறை பேறு பலன் அல்லது ஆங்கிலத்திலே பிளேனரி இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. யூபிலி 2025க்குள் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் கடவுளின் அன்பையும் நீதியையும் பிரதிபலிக்கிற ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதி பூண்டு நம்பிக்கையின் திருப்பயணிகளாய் பயணிப்போம். நம் மறை மாவட்டத்திற்கு இந்த யூபிலி ஆண்டு ஒரு மறுமலர்ச்சியின் காலமாக அமையட்டும். இரக்கம், விடுதலை, ஒப்புரவு போன்ற மதிப்பீடுகள் வெறும் கனவாக இல்லாமல் நம் அன்றாட வாழ்வில் நாம் கண்டுணரும்
அனுபவங்களாக அமைய இணைந்து உழைப்போம். சவால்கள் நிறைந்த இந்த பெரும் பயணத்தில் திரு இருதய ஆண்டவர் நமக்கு ஆசி வழங்குவாராக. நமது பாதுகாவலி வேலைநகர் ஆரோக்கிய அன்னை நம் உடனிருந்து வழி நடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று நமது ஆயர் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளானே பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கொடு செய்மடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மைகள் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்துக்கு கூடியிருக்கும் பக்தர் மற்றும் இணையத்திலும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி போக்கள் ஒன்று சேர்ந்தோம் உந்தன் பாதத்தில். ஆரோக்கிய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி போக்கள் ஒன்று சேர்ந்தோம் உந்தன் பாதத்தில். ஆரோக்கிய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம்.
வரங்கள்